எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. எனக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து iQOO Neo 7ஓட ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்க்க போறோம். ஸோ அதான் நமக்கு வந்து iQOO Neo 7ஓட ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து எப்பயும் போல் எல்லோ கலர் iQOO பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. Neo 7 அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு iQOOல அனுப்பிச்ச ஒரு ரிவ்யூனர் தான். பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து நமக்கு பிரைசிங் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ பிரைசிங் வந்து நமக்கு 30,000 ரூபீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. கார்டு ஆஃபர்ஸும் நமக்கு வந்து ஐசிஐசிஐ கார்டு ஆஃபர் அமேசானில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நம்மளுக்கு iQOO Neo 7 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு வந்து ஒரு டிபிக்கல் iQOO ஃபோன் மாதிரி இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனால கண்டிப்பாக அந்த சீப் ஃபீலிங் வந்து வருது. ஃபோன் வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாக்ஸ்குள்ள நமக்கு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் வந்து இந்த வாரண்டி கார்டு இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாக்ஸ்குள்ள ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக நமக்கு வந்து இதை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு டிபியூ கேஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 120 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா iQOO 90 அதுக்கப்புறம் iQOO 11ல பார்த்தா அதே 120 வாட் சார்ஜர் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 120 வாட் சார்ஜருக்கு கேபிளும் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ஃபோன் ஜாக் டாங்கிள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு சிம் இஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து நமக்கு இவ்வளோ தான் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபோனே ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோன் மறுபடியும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் பிடிக்கும் போது கண்டிப்பாக அந்த சீப் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வருது. ஸோ கேஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. iQOO பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன காஸ்ட்டை பற்றி வந்து பார்க்கலாம். நம்ம என்னதான் வந்து காஸ்ட்லி கேட்ஜெட்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி பேசினாலும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து இன்னும் நிறைய அதர்வட்ட மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்குலாம் வந்து நம்மளால டேரெக்டாக போய் டொனேட் பண்ண முடியலன்னா கூட ஒரு கிரெடிபிள் என்ஜிஓ சூஸ் பண்ணி நம்மளால வந்து டொனேட் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த கிரெடிபிள் என்ஜிஓ சூஸ் பண்ணி நிறைய வந்து நீங்கள் ரிசர்ச் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டொனேட் பண்ணுற காசு வந்து செக்ஷன் 80G மூலியமாக 50% வரைக்கும் டாக்ஸ் கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த என்ஜிஓ வந்து நம்மளுக்கு அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நிறைய ரீசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு என்ஜிஓ தான் சேவ் த சில்ட்ரன் என்ஜிஓ. ஸோ இந்த சேவ் த சில்ட்ரன் என்ஜிஓ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேலே சொன்ன எல்லா ஆக்ட்லையும் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க கிட்ட வந்து நீங்கள் டொனேட் பண்ணுற காசை வந்து டாக்ஸ் டிரெக்ஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டொனேட் பண்ண முடிஞ்சா இந்த சேவ் த சில்ட்ரன் என்ஜிஓக்கு வந்து டொனேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த சில்ட்ரனோட வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து நம்ம எல்லாரும் வந்து கொண்டு வரலாம். பின்னாடி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. iQOO பிராண்டிங் வந்து இருக்குது. ஒரே ஒரு உருப்படியான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் வந்து இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ராசஸர் டைமென்சிட்டி 8200 வந்து கொடுத்துருக்காங்க. 6.78 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 8GB RAM அப்புறம் 12GB RAM வேரியன்ஸ் இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 128 and 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து Android 13 Funtouch OS 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 5G வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். 5G வந்து நமக்கு பக்காவாக வேலை செய்யுது. மேலே பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நம்மளுக்கு மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் பட்டன்ஸ் வந்து இருக்குது. அதாவது வால்யூம் ராக்கர்ஸ், வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. இதோட ஃப்ரேம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. லெஃப்ட் சைடு வந்து நமக்கு க்ளீனாக வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட் சார்ஜிங்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து Funtouch OS 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பைஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு வந்து அன்இன்ஸ்டாலபிள் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து சில ப்ளோட்வேர் வந்து கண்டிப்பாக இருக்குது. iQOO 11 ரிவ்யூல வந்து நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்களாக தான் வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஸ்டோர், ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ப்ளோட் வேறு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் நான் வந்து ஸ்லைட்டாக வந்து டிசப்பாயிண்டட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதை வந்து நமக்கு iQOO 90ல் வந்து கொடுக்கல. ஆனால் இந்த iQOO 11 அதுக்கப்புறம் iQOO Neo 7 எல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மெசேஜிங் அப்ளிகேஷனை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபோன் அப்ளிகேஷன் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஃபுல் செட்டிங்ஸும் நம்ம வந்து ஒரு தடவை வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 120Hz டிஸ்பிளே கொடுத்ததுனால ஃபோன் வந்து நமக்கு கண்டிப்பாக பட்டரி ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அபவுட் ஃபோனுக்குள்ளே போகலாம். ஸோ அபவுட் ஃபோனில் நமக்கு பாருங்கள் Funtouch OS 13 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. iQOO Neo 7. ஸோ நான் சொன்னபடி ப்ராசஸர் வந்து நமக்கு Dimensity 8200 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி அப்டேட் வந்து நமக்கு ஜான்வரி செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டீசென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸே இப்போ வந்து நமக்கு இன்னும் ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு வந்து Android 13 அதுக்கப்புறம் வந்து நமக்கு Funtouch OS 13 வந்து கொடுக்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டான OS தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8GB ரேம் அதுக்கப்புறம் வந்து 12GB ரேம் வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அமைச்சது பார்த்தீங்கன்னா 12GB ரேமோட ஒரு ரிவ்யூ நோட் தான் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 12GB ரேம் வந்துருக்கு. அதில் ப்ளஸ் நீங்கள் வந்து 8GB விர்ச்சுவல் ரேமும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் வந்து 8GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 128GB வேரியன்ட்ஸ் அப்புறம் 256GB வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 256GBயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு 27GB வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 120W சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120W சார்ஜிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். இந்த iQOO 11 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iQOO 90 வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போது இந்த iQOO Neo 7 சீரீஸ்லையும் கொண்டு வந்தது ஒரு சூப்பரான அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 120W வந்து ஒரு செம்ம அடிஷன் கண்டிப்பாக வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டார்க் தீம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60Hz வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 90Hz ஆப்ஷன் வந்து இல்லை. சூப்பரான விஷயம். AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 120Hz இருக்குது. அங்கே வந்து பெருசாக நமக்கு வந்து எந்த விதமான ஒரு காஸ்ட் கட்டிங்கும் வந்து நமக்கு பண்ணல. ஸோ சொன்ன மாதிரி நமக்கு வந்து லைட் தீமும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் தீமும் வந்து இருக்குது. ஸோ டார்க்ஸ் வந்து கண்டிப்பாக AMOLEDல யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து செம பஞ்சியாக வந்து இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட் மோட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் மோட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல நார்மல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கஸ்டமைசேஷன்ஸ் Funtouch ஓட கஸ்டமைசேஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துருக்கு. எக்கச்சக்கமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு கூகுள் கேமரா வந்து வேலை செய்யுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி கூகுள் கேமரா வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லாமே வந்து டிக் வந்து வந்திருக்கு. ஸோ கூகுள் கேமரா வந்து இதில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ கூகுள் கேமராக்கு டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூகுள் கேமராக்கு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM-Info. ஸோ DRM-Info அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இது வந்து நமக்கு என்ன சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அந்த DRM-Info அப்ளிகேஷன் வந்து நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த DRM-Info ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு HDR10, HDR10+ HLG சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 60Hz, 90Hz, 120Hz சப்போர்ட் இருக்குது. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Amazon Prime, Netflix இந்த மாதிரி எல்லா OTTலையும் வந்து கண்டிப்பாக வந்து HD வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுவும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கேமராஸ். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து நான் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லுவேன். iQOO Neo 6 வந்து கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக வந்துச்சு. என்னோட ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்துச்சு. இங்கே வந்து நமக்கு Neo 7ல் கேமராஸில் நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் கட் வந்து பண்ணிட்டாங்க. வெறும் 1x மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது வெறும் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட்டில் எதுக்கு காஸ்ட் கட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியல. ஸோ அல்ட்ரா வைட் வந்து கொடுக்கல. வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அல்ட்ரா வைடை எடுத்தது எப்படின்னு என்னால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் வந்து ஒத்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து
மேக்ஸிமமாக 1080p 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080p 60 FPS கூட நமக்கு வந்து இல்லை. ஸோ மீதி எல்லாமே நமக்கு வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, ஃபோட்டோ மோட், வீடியோ மோட், vlog மோட் அப்படின்னு சொல்லி எல்லா மோட்ஸும் அப்படியே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அல்ட்ரா வைட் கேமரா மட்டும் நமக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நான் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராவில் காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. மேபி நமக்கு வந்து பிரைமரி கேமராவும் கேவலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு கேமரா வந்து நமக்கு ஒழுங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பிக்சர்ஸ் வந்து இருக்குது. பெருசாக வந்து நமக்கு ஓவர் சேச்சுரேஷன் வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரும் நமக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ஸில் ஹெச்டிஆர் வந்து நமக்கு வேலை செய்யுது. ரொம்ப கிட்ட போன எடுத்த ஷார்ட்ஸ் கூட எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அல்ட்ரா வைட் கட் பண்ணது எனக்கு வந்து இன்னும் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்த ஒரு கேமரா வந்து நம்மளுக்கு உருப்படியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் எனக்கு நான் ஒரு சின்ன பக் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இந்த ஷாட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருந்துச்சு. அதை மட்டும் நமக்கு வந்து லைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குங்க. எப்பயுமே வந்து iQOO வந்து நமக்கு கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னிங் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த இஷ்யூவும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. பெருசாக ஓவர் ஷார்ப்னிங்கும் நம்மளுக்கு வந்து தெரியல. ஓவரால் கேட்டிங்கன்னா கேமராஸ் வந்து நான் கண்டிப்பாக இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அல்ட்ரா வைட் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் கோட் விட்டாங்க. அதை மட்டும் எதுக்கு காஸ்ட் கட் பண்ணி தூக்குனாங்க அப்படின்னு வந்து தெரில. இந்த வீடியோக்கு நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கீழே மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies high.